ஸோ எல்லாருக்கும் வணக்கம். இதை பற்றி ரொம்ப நாளாக சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் இந்த டைம் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் சேனல் ஓப்பன் பண்ணி 5 வருஷம் ஆயிடுச்சு. பட் நான் ஒரு 3 வருஷமாக தான் சினிமா ரிலேட்டிவான கண்டென்ட் எல்லாம் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த சேனல் நான் ஓப்பன் பண்ணும்போது யூடியூப்லேருந்து இன்கம் வருன்றது கூட எனக்கு தெரியாது. நார்மலாக இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் மாதிரி இது ஒரு நார்மலான பிளாட்ஃபார்ம்ன்ற மாதிரி தான் நான் நினச்சிட்டு இருந்தேன். ரீசனாக என் சேனல் 10K ரீச் ஆகும்போது தான் யூடியூப்லேருந்து காசெல்லாம் எடுக்கலாமன்றது கூட எனக்கு தெரியும். ஆனால் எனக்கு ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி என் சேனல்லேருந்து ரீயூஸ்டு கண்டென்ட் சொல்லிட்டு ஸ்ட்ரைக் ஒன்று கொடுத்துருந்தாங்க. அது மானிடைசேஷனை கேன்சல் பண்ணிடுவாங்க, யூடியூப்லேருந்து எந்த இன்கமும் எடுக்க முடியாதுன்ற மாதிரி. ஸோ அதை பார்க்கும்போது கூட எனக்கு பெருசாக எதுவுமே தோணலை. ஏன்னா எனக்கு யூடியூப்லேருந்து இன்கம் எதுவுமே தேவையில்லைன்ற மாதிரி தான் நானும் இருந்தேன். பட் ரீசெண்டா தான் எனக்கு தெரியும் மானிடைசேஷன் இருந்தா மட்டும்தான் சில்வர் ப்ளே பட்டன் கிடைக்கும்ன்ற மாதிரி சொன்னாங்க. எனக்கு இந்த சில்வர் ப்ளே பட்டன் வாங்கணும்ன்றது ரொம்ப நாள் ஆசை. சோ அதுக்காக தான் இத்தனையுமே பண்ணேன். இனிமே அது கிடைக்காதுன்றப்ப ரொம்பவே கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வீடியோ எதுக்குன்னா, எனக்கு யூடியூப்ல இருந்து இன்கமே வரலைனாலும் பரவாயில்ல, இந்த வருஷம் முடியறதுக்குள்ள 100K எடுக்கணும்னு சபதம் எடுத்திருந்தேன். பட் இந்த ப்ராப்ளம் வந்தனால 150K ரீச் பண்ணணும்னு ஒரு டார்கெட் வச்சிருக்கேன். சோ எனக்கு சில்வர் ப்ளே பட்டன் வாங்கணும்னு ரொம்ப நாள் ஆசை. சோ அதுக்காக கண்டிப்பா முயற்சி பண்ணுவேன். சோ அப்படியும் கிடைக்கலனா போராடி தோத்தன்ற